யாவரோடும் அன்போடு ஒரு மனதோடு வர வளைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் வாருங்கள். ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் உங்களை அவருடைய ரத்தத்தினால் மூடி ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில் கொண்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென், ஆமென். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் மற்றும் ஒரு முறை இணையத்தின் வழியாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கடந்து செல்லுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய வசனத்துக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தின் அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளும். கர்த்தாவே, ஜெபத்தை கொடுத்த ஒரு முக்கியத்துவம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். உம்மை இன்னார் என்று பார்க்கிற கண்களை தருவீராக. கண்களை இன்னும் பிரகாசிக்க செய்யும் ஆண்டவரே. வேத வசனத்தை கொண்டு எங்களை போசியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபங்களை குறித்து நம்ம ஒரு தொடர் போதனைகளாக நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, ஜெபத்துல பல காரியங்களை குறித்து பார்த்தோம். ஒவ்வொரு ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், ஜெபத்துல பேசப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நாம் ஜெபத்துக்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்கள் எப்படி மாதிரியா நமக்கு ஜெபித்தார்கள், அந்த ஜெபத்திலிருந்து நம்ம என்ன விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தபோது அவர் எப்படியாய் ஜெபங்களை குறித்து போதித்திருக்கிறார். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். ஏன்னா ஜெபம் நம் தேவனை தொடர்புபடுத்துகிற காரியமா இருக்கிறது. நாம் தேவனோடு ஒரு ஐக்கியப்படுகிற விஷயம். ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நாம் மாறுகிறோம், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. நம்முடைய சபையுடைய தேவைகள், சபைக்காக ஜெபம் பண்ணுகிறோம், சபை போதகர்களுக்காக பரிந்து பேசுகிறோம், நம்முடைய நாட்டுக்காக நாம் ஜெபம் பண்ணிக்கிறோம். பாருங்க, அப்ப ஜெபம் நம்ம தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை காமிக்கிறது. ஒரு ஜெபிக்கிற ஒரு விசுவாசி அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார், அவருடைய ஆவிக்குரிய நிலைமை சரியாக போய் கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் ஜெபம். பாருங்க, அதனால ஜெபிக்கிற மனிதன் என்னைக்குமே பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் இருக்காது. பாருங்க, அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் திரும்பவும் ஒரு கட்டப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். பாருங்க, எந்த சூழ்நிலை வழியாக போனாலும் சரிதான், எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாக போனான், தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவன் ஜெபிக்கும் பொழுது தன்னை தானே தாழ்த்தி தேவனை உயர்த்தி சரியான வார்த்தையை கொண்டு கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு எப்பவுமே பரலோகம் காதை கொடுத்து கேட்கும். பாருங்க, பரலோகம் காதை கொடுத்து கேட்கறது மட்டும் கிடையாது, அதற்கு மறுபடியும் தரும். அதனால பல ஜெபங்களை கொடுத்து நம்ம வேதத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கிற விஷயம் என்ன அப்படி பார்த்தோம்னா, யோவான் எழுதின நிருபத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கிறாரு. பார்த்தோம், யோவான் 5வது அதிகாரத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நல்லா இருக்கும். யோவான் எழுத 1வது நிருபம் 5வது அதிகாரத்துல 13, 14 வசனங்களை நான் பார்க்க போறோம். 14, 15 வசனங்களை பார்க்க போறோம். நான் வாசிக்கிறோம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரன் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். பாருங்க, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவருடைய நமக்கு நித்திய ஜீவன் கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்மளை தேவன் இந்த பூலோகத்துல மட்டும் கிடையாது, அவர் நித்தியமா நம்மளை காக்கிற தேவன் அப்படிங்கறத நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிக்கிறதுக்கு என்ன காரியத்தை சொல்றாருன்னா, நாம் எதையாயிலும் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க ஜெபத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை பண்ணிக்கிறார். ஆனா பவுல் பேசும்பொழுதும் சரிதான், இயேசு கிறிஸ்து லாசர் கல்லறைக்கு முன்பாக ஜெபிக்கும் போதும் அப்படிதான். அவர் லாசரை கல்லறைக்கு முன்பாக இப்படியா ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே நீர் எங்களுக்கு நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீ பதில் தருகிறபடியால் நன்றின்னு சொல்லி பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்ப ஒரு லாசரு காரியத்துல எடுத்துட்டீங்கன்னா, நடக்காத ஒரு விஷயத்த கர்த்தர் பெற்றுக்கொண்டோம். அவர் ஜீவனா இருக்கிறார், லாசரு ஜீவனா இருக்கிறார், மரித்து போக இத்தையா இருக்கிறார், அவர் எழுப்புவோம் அப்படின்ற மாதிரி அவர் லாசரு காரியத்துல அவருடைய அந்த ஒரு சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணாமல் தான் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறார். அந்த இதுக்கு பிதாவாகிய தேவன் செவி கொடுக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை பேசுகிறார். இதைத்தான் இந்த இடத்துல நீங்க பார்க்கிறோம். பாருங்க, நாம் ஒரு காரியத்தை கொடுத்து ஜெபம் பண்ணா அப்படின்னா அது தேவன் கேட்கிறாரு அப்படிங்கறது நம்ம உறுதியா
புரிந்து கொள்ளணும்னு பார்த்தோம். தேவன் கேட்கிற தேவன் மட்டும் கிடையாது, அவர் வந்து பதில் தருகிற தேவன். பதில் தருகிற தேவன் மட்டும் கிடையாது, அதை வந்து நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று ஆவியில வந்து விசுவாசிக்கணும் பார்க்கணும். இதுதான் வந்து உண்மையான விசுவாசம். ஜெபத்துல வந்து இதுதான் வந்து நடக்கணும் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பதில் தருகிற ஒரு ஜெபமா இருக்கிறது. இந்த ஜெபத்துக்கு தான் பரலோகம் வந்து என்ன பண்றதுன்னா செவிகள் தருகிறது. ஜெபத்துடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம் எது புரிஞ்சு வச்சுக்கோங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபிக்கணும். தேவன் நமக்கு செவி கொடுக்கிறாரு. இது நமக்கு வந்து பதில். அது மட்டும் கிடையாது. மிக முக்கியமான விஷயம் தேவன் நம்ம எதையாயினும் அவருடைய சித்தத்தின்படி கரெக்டா தேவனுடைய சித்தத்தின்படி வந்து நம்ம கேட்கும் பொழுது தேவன் வந்து நமக்கு செவி கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன பண்ணணும்னா நம்ம தேவனை அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய சித்தம் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா தேவனுடைய சித்தம் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் சித்தத்தை வந்து கத்தர் கொடுக்க மாட்டாரு பாருங்க. பொதுவான தேவ சித்தங்கள் இருக்குது. வேதத்தை வந்து நம்ம அலசி ஆராய்ந்து சரியான முறையில வந்து வேதத்தை தியானித்து படிக்கும் பொழுது வேத காரியங்கள் நமக்கு வந்து தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது பாருங்க. அப்ப வேதத்தின் அடிப்படையிலே நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் வேதத்திலே தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா திறந்திருக்கிறது. பரலோகத்துடைய செவி தேவனுடைய செவி நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் வந்து அது பதில் தருகிற ஜெபமா இருக்கிறது பாருங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து தேவ சித்தத்தை வந்து நம்ம தெரிந்து ஜெபிக்கணும். அப்ப தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தோம்னா ரோமர் 12வது அதிகாரத்தை நம்ம போனோம்னா அதை பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சத்தியம் இருக்கு பாருங்க. ரோமர் 12வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுடைய பிரியமான ஜீவபடியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதனை மறுபூமாங்கள். இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி கொடுக்குறாரு. எதுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்றாருன்னா, முதலாவது வந்து ஒரு காரியத்தை வந்து இங்க பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து உலகத்துக்கு ஒத்தம் தெரியக்கூடாது. நம்ம வந்து உலகத்துல இருக்கிறோம், பட் நம்ம உலகத்தார் கிடையாது. நமக்கும் இந்த உலகத்தாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. நாம் வந்து எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம ஆவிக்குரியவர்கள். அதை புரிந்து வச்சுக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையா இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை வந்து சூஸ் பண்ணும்போது ஆவிக்குரிய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். உலகத்தார் மாதிரி நம்ம நடந்து கொள்ளவே கூடாது. அந்த உலகத்தாருடைய அந்த இது வந்து அவர்கள் வந்து இந்த ஜீவனுக்காக இந்த உலகத்துல வாழ்றதுக்காக வாழ்றாங்க. நித்திய ஜீவனை என்னன்னே தெரியாது. ஆம், நான் யோவான் சொல்ற எழுத மாதிரி நம்ம நித்திய ஜீவனை விசுவாசிக்கும்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவன் நமக்கு இருக்கு, கேரண்டீடா இருக்கு. நான் வந்து இந்த வரும் காலம் மட்டும் கிடையாது, இனி வரும் காலங்களும் வந்து நமக்கு இருக்கு. நமக்கு முடிவுங்கிறது அழிவே இல்லாத ஒரு முடிவு இருக்கு பாருங்க. நம்ம வந்து பூலோகத்திலையும் பரலோகத்துல தேவனை மையப்படுத்துறதா இருக்கிறோம். பரலோகத்திலையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம போய் உட்காந்து தேவனை வந்து நம்ம வந்து சார்ந்து விடுவதா இருக்கிறோம் பாருங்க. அப்படின்ற பொழுது நம்மளுடைய ஒரு அந்த விஷன் அந்த ஃபோர் சைட் ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்குன்னா நித்திய ஜீவன் வரைக்கும் தாண்டி இருக்குன்னு பார்க்கணும். அதனாலதான் நம்ம வந்து இந்த புறமத்துக்கு ஒத்த வேஷம் தரவே முடியாது. நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருந்தாருன்னா நம்ம வித்தியாசமா இருப்போம். நம்ம ஆவியின்படி நடந்தோம் என்றால் நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை, நம்ம எல்லாமே இந்த உலகத்தாரோட ஒத்திருக்கவே மாட்டோம் பாருங்க. நம்ம வந்து வித்தியாசமா இருக்கும். அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஆவிக்குரிய காரியங்களை தியானிப்போம். ஒரு ஒரு பிரச்சனையோ நம்ம வந்து ஒரு அப்ரோச் பண்ணும் பொழுதோ, ஒரு பிரச்சனையை நம்ம இடத்துல பிசாசு கொண்டு மோதும் பொழுதோ, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், மாம்சத்துல டீல் பண்ணாம எப்படி பண்றோம்னா ஆவிக்குரிய காரியங்களை வந்து நம்ம டீல் பண்ண ஆரம்பிச்சிடும் பாருங்க. இப்படி ஆவிக்குரிய காரியங்களை வந்து நம்ம டீல் பண்ணும் பொழுது நாம் வந்து எப்படி இருக்கோம்னா நம்ம உலகத்தாரோடு சேர்ந்து இருக்காமல் நம்முடைய அந்த ஒரு ஸ்டைல் வந்து தேவனை சார்ந்து தேவனோடு கூட அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமா இருக்கும். அதைத்தான் வந்து சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாக மறுரூபம் பாருங்கள் அப்படின்னா, மறுரூபம்ன்றது எப்படி உண்டாயிருக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கணும். இங்க வந்து வேத வசனத்தோடு நீங்க வந்து பழக தான் நமக்குள்ள வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும் போகும். இப்ப வேத வசனத்தினால் ஒரு ஆவிக்குரிய மனிதன் வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும், அதை பிராக்டிஸ் பண்ணணும் பாருங்க. இப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த வேத வசனம் கலக்க ஆரம்பிக்கும் பாருங்க. நமக்குள்ள நம்மளுடைய மறுரூபம், நம்முடைய ஒரு ஆவியிலே ஒரு மறுரூபம் உண்டாகிறது. சரீர உருவத்தை கொடுக்கல, ஆவிக்குரிய மறுரூபம் உண்டாயிரும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் வந்து வித்தியாசமாக ஆயிடும் பாருங்க. இன்னும் வந்து நம்ம ஒரு ஆவிக்குரிய ஆரம்ப கால கிறிஸ்தவர் மாதிரி இல்லாம, இல்ல வந்து ஒரு சண்டே கிளாஸ் ஜெபங்கள் இல்லாம, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய அந்த அப்ரோச்மெண்ட், நம்முடைய பிராக்டிஸ், நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது பாருங்க. நம்ம வந்து முன்ன இருந்த மாதிரி இப்ப இருக்க மாட்டோம். ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றம்
நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பார்த்துக்கணும். இதுதான் வந்து ஒரு மறுரூபம்ன்றது பார்த்துக்கணும். நம்ம முன்னே இருந்தாலும் இப்ப கிடையாது, முன்னே நம்ம பேசுகிற வார்த்தைகள் இப்ப கிடையாது. இப்ப நம்ம தேவனுடைய வசனத்தோடு ஒத்து பேசுகிறோம், தேவனத்தை சார்ந்து இருக்கிறோம், தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை ஜெபிக்கிறோம், தேவனுடைய வசனம் எது சித்தம் என்று அடையாளம் காட்டுகிறதோ அந்த சித்தத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது அதற்கு வந்து என்ன பண்ணுறதுனா பதில் நம்ம தருகிறதா இருக்கிறது. நம்முடைய விருப்பத்தை வந்துலாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னோம்னா, அதான் சொல்றாரு, உலகத்தாருடைய ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த மாதிரி அந்த உலகத்த காரியங்களுக்காக நம்ம வந்து ஜெபித்து கொண்டு இருக்கோம்னா அதற்குடைய அது தேவன் வந்து சரியா பார்த்துட மாட்டார் பாருங்க. நாம் வந்து ஓ, ஜெபிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கணும். இப்ப எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறோம்னா, நம்ம வந்து இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து கப்பல்லையோ அல்லது ஃபிளைட்லயோ இங்கிருந்து போறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல்ல போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிக்கெட்லயே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம சாப்பாட்டுக்குரிய அந்த ஒரு இதுக்காக வந்து என்ன பண்ணிடுறோம், செலுத்துகிறோம். அதோட பேமெண்ட் வந்து அதுக்குள்ளேயே இருக்கு. நம்ம போய் உட்காந்துக்கிட்டு நம்ம சூழ்நிலையை நினைச்சிட்டு போய் உட்காந்துட்டு ஒரு ஃபிளைட்லயோ கப்பல்லையோ உட்காந்துட்டு நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு நம்ம போய் சாப்பிடணும்னா தேவையில்லை, அது சாப்பாடுனா தனி காசு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அமைதியா உட்காந்துட்டோம் அப்படின்னா அஹ், நமக்கு வந்து அது கிடையாது பாருங்க. அந்த டிக்கெட்லேயே வந்து அந்த ஃபுட்டுங்கிறது வந்து இன்க்ளூடிங் தான். அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நித்திய ஜீவனத்துல வந்து போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய அந்த மாம்சபக்கமான ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்களா, அந்த இந்த வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும், எப்படி நன்றாக இருக்க வேணும், நம்முடைய அந்த தேவைகள் சந்திக்கப்படணும், நம்ம பொருளாதார தேவைகள் முன்னேறணும், நம்ம பிரச்சனைகள் இது எல்லாருடைய தேவைகள் சந்திக்கக்கூடிய அந்த பெலனும் வந்தும் இந்த நித்திய ஜீவனுக்கு போற அந்த இதுல வந்து டிக்கெட்ல வந்து இன்க்ளூடிங் தான். நம்ம இதற்காக தனியா ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. நம்முடைய ஜெபிக்கிற அந்த காரியம் வந்து இதுதான். பிசாசுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, உங்களை வந்து எதை ஜெபிக்கணுமோ அதை விட்டுட்டு எதை ஜெபிக்க கூடாதோ அதை பக்கம் திருப்பி விட்டுருவான். நீங்க என்னதான் ஜெபிக்கிற ஆளா இருந்தாலும் உங்களுடைய ஜெபம் வந்து சரியான ஒரு டார்கெட்டை வந்து கரெக்டா அச்சீவ் பண்ணணும் பாருங்க. பிசாசு வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து அந்த அந்த நாட்டுக்கு போறதை விட்டு நீங்க அந்த ஃபுட்டுக்காகவே கவலைப்படுற மாதிரியே வந்து திங்க் பண்ண விட்டுருவோம். நீங்க பாருங்க, அது மாதிரிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். நம்ம வந்து எதை குறித்து பார்க்கணும் அப்படின்ற போது தேவன் கொடுக்குற அந்த ஒரு அந்த நம்ம எடுத்துருக்க அந்த ஃப்ளைட் டிக்கெட்ல இது வந்து என்னன்னா இட்ஸ் இன்க்ளூடிங் தான். நம்ம வந்து எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்க அதே நம்ம வாங்கி சாப்பிடலாம். அதுக்கு நம்ம தகுதி பார்த்து சாப்பிடணும் அவசியமே கிடையாது. அது எல்லாமே என்ன ஆகிப்போச்சுன்னா இன்க்ளூடிங், அந்த டிராவல்ல இன்க்ளூடிங்ல தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம இதை குறித்து வந்து இந்த சாப்பாட்டை குறித்து கவலைப்படணும் அவசியம் கிடையாது. நாம் எங்கே சேரணுமோ அங்கே போய் சேரணும், எதுக்காக போகிறோமோ அந்த காரியத்துக்காக திங்க் பண்ணணும். அதே மாதிரி தான் கொஞ்சம் இருக்கு. நம்ம அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஆவிக்குரியலாம் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களே வந்து நாம் கவனம் செலுத்துவோம் என்றால், எது தேவனுடைய சித்தம் என்பது காரியங்களை கொடுத்து கவனம் செலுத்துவோம் என்றால், இந்த உலகப்புறமான காரியங்கள் எல்லாமே அதில் இன்க்ளூடிங் தான் இருக்கு. நம்ம உலகப்புறமான வாழ்ற வாழ்க்கை, ஒரு மேலான ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே கத்தர் என்ன பண்றாரு, இன்க்ளூடிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கு. இதற்காக தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரயாசம் எடுத்து ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. அதற்கு நன்றி செலுத்தினாலே போதும். அப்ப இன்றைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து வேதவசத்துல தேவனுடைய சித்தத்தை குறித்து வந்து நம்ம சரியாக ஜெபிக்கிற ஒரு ஆளா இருக்கணும். அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுறதுனால வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன ஆகிப்போம் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு வந்து பதில் வந்து தராது பார்த்துக்கணும். அப்போ சந்தேகப்படாமல் ஜெபிக்கிற ஜெபம் தான் வந்து பதில் தருகிறதா இருக்குது. நீங்க மார்க்கு 11 அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இப்படியா சொல்லிக்கிறது பாருங்க. மார்க்கு 11 அதிகாரத்துல வந்து அந்த ஜெபத்தை கொடுத்தது பாருங்க, நான் பாசிக்கிறேன் பாருங்க. மார்க்கு 11:22 தேவனுடையத்தில் விசுவாசம் உண்டார்கள், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்கிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் பாருங்க. இதே வசனத்தை தான் வந்து நம்ம வந்து யோவான்லே பார்த்தோம். நாம் எதையாலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நம்ம அவரை குறித்து கொண்டிருக்கிற தைரியம்ன்றதை பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, நாம் வந்து அவர் வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று, அதாவது 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா சரி உங்களுக்கு யோவான்ல 5ல 14வது வசனத்தை பார்த்தோம்னா அந்த எப்படி சொல்லுது, நாம் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோம், அவரிடத்தில் நாம் கேட்டவரை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். அதே வசனத்தை இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை 24வது வசனம் மார்க் 11:24 எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கன்றார், அவைகள் உங்களுக்கு உண்டாகின்றார். அது மட்டும் இல்லை, மேல 20வது வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தேகப்படாமல், நம்ம இருதயத்துல வந்து சந்தேகப்படவே கூடாது. ஏன்னா சந்தேகப்படுகிறதுனால வந்து நம்முடைய ஜெபத்துக்கு வந்து வேல்யூ சுத்தமாக குறைஞ்சு போயிடுது பாருங்க. இந்த சந்தேகம் வந்து ஒரு அவிசுவாசத்துக்கு பிரதிபலிப்பா இருக்கிறது. சந்தேகப்படும் பொழுது நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்ம நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வாய்க்குமோ வாய்க்காதோ, நடக்குமோ நடக்காதோ, இது சரியாகுமோ சரியாகாதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இருந்தோம்னா அந்த ஜெபம் நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும்
அந்த ஜெபத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றது, சரியான பதில் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்காது பாருங்க. அப்ப சந்தேகம் படுகிறது வந்து அதை குறித்து வேதம் என்ன சொல்லியிருந்தா, யாக்கோபு புஸ்தகத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். யாக்கோபு எழுதின புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 5 முதல் 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. உங்களில் ஒரு ஞானத்தில் குறைவு நடந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற ஒருவரை கடிந்து கொள்ளாமல் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடன் கேட்கப்படவன். சந்தேகப்படுகிறவன் காட்டினா அடிபட்டு அலைகிற கடைகளுக்கு அழைக்க ஒப்பரா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்திரத்தின் எதிராவது பெறலாம் என்று நினையாது இருப்பாதாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. ஜெபத்துல குறித்து வந்தது, கத்திரத்திலிருந்து ஏதாவது காரியம் உங்களுக்கு வேணுமா, நீங்க சந்தேகப்படாதீங்க. நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த காரியங்கள் எப்படி ஒரு அலையை போல இருக்கிறது. அலையை திரும்பி 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 வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது பாருங்க. அலை நின்றுன்னு பார்த்தா நிற்கவே நிற்காது, அது அலை வந்து கொண்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி தான் பிசாசு வந்து உங்களுக்குள்ள சந்தேகத்தின் அலைகளை வந்து எழுப்பி கொண்டே இருப்பான். ஆனால் நம்ம வந்து யாருக்கு செவி கொடுக்குறோம், தேவனுக்கு வந்து காரியத்துக்கு செவி கொடுக்குறோமா, சந்தேகத்துக்கு செவி கொடுக்குறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இப்படி நம்ம வந்து சந்தேகத்திலே இருந்தோம் அப்படின்னா, நம்ம நன்றாக ஜெபித்தாலும் கருத்தாக ஜெபித்தாலும் உங்களுக்குள்ள சந்தேகம் மாறவில்லை அப்படின்றா அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பதிலே வராது. அப்ப சந்தேகப்படுறது வந்து நம்ம வந்து நம்ம தேவனே சந்தேகப்படுகிறோம், அவருடைய கிரியில சந்தேகப்படுகிறோம், கர்த்தரால முடியுமா முடியாது அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஜெபம் வந்து பதில் தருது. அப்ப நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறாரு, கர்த்தர் நமக்கு பதில் தருகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபித்த உடனே அந்த காரியம் உடனே நடக்காம இருக்கலாம், அது சூழ்நிலைகள் மாறும், நாட்கள் வரும். நாட்கள் வரும்போது சூழ்நிலைகள் மாறும் பொழுது அது நமக்கு வந்து பண்ணணும். இன்னைக்கு ஜெபத்தை வந்து நான் பார்க்கிறோம் பாருங்க. அண்ணாதின் ஜெபத்துக்கு நம்ம போறோம் பாருங்க. 1 சாமுவேல்ல அந்த ஒரு காரியத்தை கொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் பாருங்க. அண்ணாதின் ஜெபத்துக்கு நம்ம போறோம். 1 சாமுவேல்ல பாத்தீங்கன்னா ஒரு காரியங்கள் இருக்குது பாருங்க. இங்க வந்து எல்கானா அப்படின்னு ஒரு மனிதன் இருக்கிறான். அவருக்கு 2 மனைவிகள். ஒண்ணு வந்து பென்னியால், இன்னொன்று வந்து அன்னாள். இந்த பென்னியாலுக்கு வந்து குழந்தைகள் இருக்குது பாருங்க. 6 குமாரர்கள் குமாரத்தில் வந்து இருந்துச்சு. இந்த வந்து ஆனா பாருங்க, எல்கானா வந்து அண்ணாள் மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு. ஆனா அவளுக்கு வந்து குழந்தை கிடையாது. இவளுக்குள்ள ஒரு மன கிளேசம் உண்டாகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த பென்னியால் வந்து அவளை வந்து குத்தி குத்தி காமிச்சிட்டே இருக்க, ஒரு மலடி என்பதை வந்து குத்தி குத்தி காமித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்படின்ற பொழுது வந்து அவளுக்குள்ள வந்து ஒரு 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 தன்னை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு மனப்பான்மை உள்ள வந்துருந்து பாருங்க. மன கிளேசம் உண்டாகிறது. அது பாருங்க, சீலோன்ற இடத்துல வந்து தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூட அறிவிக்கிறது. அந்த எல்கானா அங்க கூட்டு போகும்பொழுது அங்க வந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஏலி என்ற ஒரு ஆசாரியன் வந்து அந்த இடத்துல இருக்கிறார் பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இவங்க நல்லா இவங்களுக்குள்ள வந்து பாருங்களேன், எப்பவுமே வந்து இந்த பெண்ணியால் வந்து அந்த காரியங்களை குற்றி குற்றி காமிக்கும் பொழுது அந்த பார்சியாலிட்டியை வந்து பார்க்கிறாங்க பாருங்க. அவர் குற்றி அந்த ஒரு காரணம் வந்து பாத்துட்டீங்கன்னா அது சொல்லவே முடியாது. அந்த வேதனை வந்து நமக்கு ஒண்ணுக்கு இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு இருக்கு, ரைட், ஓகே, அதை நம்ம பார்த்தாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்மகிட்ட இல்லையே, அவங்கள்ட்ட இருக்கேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா அதே சமயத்துல அவர்கள் நம்மளை குத்தி காக்கும் பொழுது அந்த பெயின் வந்து டபுள் பெயினா இருக்கும் பாருங்க. அப்பேற்பட்ட பெயினோட தான் வந்து வந்து போகிறான். போறது மட்டும் இல்லை, இந்த அண்ணாள் வந்து பாருங்க அந்த இடத்துல வந்து அந்த மனம் கசந்து தேவன்ட்ட வந்து வந்து ஜெபிக்கிறார் பாருங்க. ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருதயத்திலே வந்து அவள் வந்து ஜெபிக்கிறார் என்று போட்டுகிறது. அதை 10வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 1:10 வசனத்துல வந்து அருமையா இப்படி போட்டுருக்குது பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளுக்கு சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாள் மட்டும் நான் அவளுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையில் மேல் சவரன் கத்தி படுவதில் என்று பொருத்தனை பண்ணினார் பாருங்க. அவருடைய அதனால பாத்தீங்கன்னா அவருடைய இருதயத்திலே வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்க. 15வது வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதற்கு அவர் அண்ணால் பிரயோஜனமாக ஏலியை நோக்கி சொல்றாரு, என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள திரி, நான் திராட்சரசத்தை மதியாக குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சத்தத்திலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்றார். அவர் பாருங்க, வாய் வந்து உதறு வந்து லைட்டா அசையுது, ஜெபம் வந்து கேட்கப்படல, ஆனாலும் கர்த்தர் கேட்கிறார். அவர் இருதயத்துல ஜெபம் பண்ணுகிறார், அவர் உதடு அசையவில்லை. இவர் பாக்குறாரு, ஒரு ஏலி வந்து பாக்குறாரு, ரொம்ப ஒரு மதுபானம் குடிச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா வந்து பாருங்க, சதவீதத்தை உயர்த்தி பண்றாரு, நான் மன கிளேசமா இருக்கிறேன்றாரு. அது மட்டும் கிடையாது, ஜெபிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவள் அவ்வளவு பிரச்சனை வந்து ஜெபிக்கிறா. தன்னுடைய அந்த பெண்ணியால பத்தியோ மற்றவங்களை பத்தியோ வந்து குறை சொல்லல. அவ வந்து தன்னுடைய தேவையில் என்ன, தேவன் அதற்கு என்ன பரிகாரம் செய்யும், அதுக்கு தேவன் சந்தித்தனா நான் என்ன செய்யணும்னு சொல்லிதான் பொருத்தனை பண்றான். தன்னுடைய சிறுமியை நோக்கி பார்க்க சொல்கிறான். தன்னுடைய கஷ்டத்துக்கு அவர் கேட்கறது ஒரே ஒரு ஆண் பிள்ளையை தான் கேட்கிறாங்க. ஒரே ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அந்த ஆண் பிள்ளை நமக்கே கொடுத்துறேன் அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மலடியா இருக்கிற அந்த வாழ்க்கை வந்து எனக்கு பிடிக்கல.
நான் வந்து தேவனுக்காக நான் இழந்து பிரகாசிக்கணும். நான் ஒரு ஆண் பிள்ளை பெற்றாலும் அந்த ஆண் பிள்ளை தேவனுக்காக வரணும். பாருங்க, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் கேட்க, அந்த ஒன்னையும் கத்தத்துல வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற பாருங்க. அவருடைய ஜெபம் வந்து எவ்வளவு ஒரு கருத்தாய் ஒரு ஆழமா இருக்கிறது பாருங்க. அந்த ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா என் சிறுமியை நீங்க நோக்கி பாருங்க ஆண்டவரே என்றாரு. நான் வந்து மற்றவங்களை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தன்னோட வீட்டுல நடக்கிறதோ அதோட ஏன்னா இது எல்லாத்தையும் கத்தர் அறிந்திருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியும். இவரை வாய் விட்டு ஒவ்வொரு கதறியும் ஜெபிக்கிறது தன்னுடைய இருதயத்துல வேண்டிக் கொண்ட காரியங்கள், இருதயத்துல சரியாக வேண்டிக் கொண்ட காரியத்தை கூடி நீங்க வாயில பேசலாட்டியும் உங்கள் இருதயத்தின் காரியங்களை கத்தர் அறிந்திருக்கிறார். அவர் பதில் கொடுத்தாரா இல்லையா? அவர் பதில் வந்து கிடைத்தது. நீங்க பாருங்க 17 வசனத்துல வந்து பாருங்க, ஒரு ஏலியுடைய அந்த ஒரு தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தைகள் எப்படி வருது பாருங்க. 1 சாமுவேல் 1:17 பாருங்க, வாசிக்கிறேன். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன்னதத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்றாரு. சொல்றாரு, நீ சமாதானமா போ, நீ வந்து எதை குறிச்சும் கவலைப்படாத, சமாதானத்தோட போ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சந்தேகப்படாம போ. உனக்குள்ள வந்து பதில் கிடைச்சிருச்சு சந்தேகத்துல போ. உங்களுடைய இருதயத்துல நீங்க வந்து என்ன கேட்டியோ அதை வந்து தேவன் வந்து உனக்கு வந்து கட்டளை இடுவார்ன்ற போது அவர்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஏன்னா தான் ஜெபித்தது மட்டும் கிடையாது, அந்த ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து ரெண்டும் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒத்து போறதா இருக்குது பாருங்க. ஒத்து போறதா இருக்கும் பொழுது அவருக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் உண்டாகிறது மட்டும் பாருங்க. 20 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில நாள் சென்ற பின்ன அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தரிடத்தில் அவரை கேட்டேன் என்று சொல்லி அவருக்கு சாமியார் என்று பெற்றார் பாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கத்தர் எனக்கு உறுதியா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட கேட்கிற காரியத்தை கத்தர் அறிந்திருக்கிறாரு. நான் என்ன சூழ்நிலைங்கிறது கத்தருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியத்தை கத்தர் அறிந்திருக்கிறாரு. அறிந்த உடனே அவருக்கு வந்து கத்தர் வந்து என்ன பண்றாரு, பிள்ளையை கொடுக்கிறார் என்ற காரியத்தை வந்து கொடுக்கிறார். 27 வருஷங்கள் பேசுவது, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணேன், நான் கத்திரத்தில் கேட்ட விண்ணப்பத்தை தேவன் எனக்கு கட்டளையிட்டார். ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு உறுதி பாருங்க. அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்ற தைரியம்ன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் வந்து பதில் தருகிற தேவன். அது சொல்றது, ஆகியால் அவன் கத்தருக்கு என்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கத்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கத்திரத்தில் பணிந்து கொண்டான் பாருங்க. அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கன்ஃபர்மேஷன் கிடைச்சது மட்டும் பாருங்க. அது மட்டும் 2வது அதிகாரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சது மட்டும் கிடையாது, கன்ஃபர்மேஷன் கிடைச்சது மட்டும் கிடையாது, அவர் வந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார். 2வது வந்து அவர் தேவர் வந்து ரொம்ப உயர்த்துறாரு. 2வது அதிகாரத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா 1வது அதிகாரத்துல இருந்து 11 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து தேவனை வந்து துதிக்கிறார். எப்படி துதிக்கிறாருன்னா பாருங்க, அன்னாள் ஜெபம் பண்ணி தன் இருதயம் கத்தருக்குள் கழிக்கிறது, என் கொம்பு கத்தருக்கு உயர்ந்திருக்கிறது, என் பயங்கர் மேலும் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகின்றார். கத்தரை போல பரிசுத்த உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மணியும் இல்லை. இனி மேற்பையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கத்தருக்கு ஞானம் உள்ளது, கத்தர் ஞானம் உள்ளதுன்னு அவர் செய்கைகளையும் விதத்தையும் இருக்கின்றார். பலவான்களையும் வெள்ளையும் இருக்கிறார், தள்ளாடியோட படத்தை எடுக்கட்டும். இப்படி பாருங்க, இந்த நீங்க 11 வரைக்கும் வாசித்து பார்ப்போம் அப்படின்னா அவர் வந்து தேவனை வந்து துதித்தார். 10 கத்தரோடு வழக்காடியவர்களுக்கு நொடுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்தும் அவர் மேல் முழங்குவார், கத்தர் பூமியின் கடையாந்திரங்களும் நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்திய ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் கொம்ப உயர பண்ணுவார் என்று துதித்தார். பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஜெபத்துக்கு வந்து கிடைக்கிறது. கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அவளுக்குள்ள வந்து என்ன போயிடுச்சுன்னா அவருக்குள்ள ஒரு வித்தியாசம் வருது. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து 7 பிள்ளைகளை பெற்றார். அதுக்கு அவர் கத்தர்கிட்ட கேட்டது ஒரு பிள்ளை, கத்தர் கொடுத்தது வந்து அவர் வந்து 7 பிள்ளைகள் வந்து கத்தர் வந்து கொடுத்து பாருங்க. 5வது வசனத்துல இருக்குதுங்க, மறுபடியா 5வது வசனம் பிற்பகுதியில் எப்படியா போட்டுருக்கு, மறுபடியா இருந்தவள் 7 பிள்ளைகளை பெற்றார் என்று போட்டிருக்கோம். அநேக பிள்ளைகளை பெற்றவரும் வளர்ச்சியப்பட்டார் அப்படின்றார். சொல்றாரு, மறுபடியா இருக்கிற கத்தரை நோக்கி பார்த்தார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், நான் ஜெபத்திலே சொன்ன பொறுத்த வந்து அவர் அறிந்திருக்கிறாரு. நான் இருதயத்திலே ஜெபம் பண்ணுகிற காரியங்கள், வாயத்தோர்ந்து ஜெபம் பண்ணல, இருதயத்திலே நான் ஜெபம் பண்ணுகிற காரியம், உண்மையா கத்தரை நோக்கி ஜெபம் பண்ண காரியங்களை கத்தர் பதில் கொடுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, எனக்கு 7 குழந்தைகளை வந்து கத்தர் வந்து கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒரு பிள்ளையை கட்டாரு, அது ஒரு பிள்ளைக்காக பொறுத்தனை பண்ணாரு, கத்தர் வந்து என்ன பண்ணாரு, 7 பிள்ளைகளை வந்து கொடுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு துதி உண்டாகிறது பாருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஹாப்பினஸ் உண்டாகிறது. ஏன்னா வந்து ஒரு ஜெபத்துல வந்து கத்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணோம், கத்தர் கேட்டாரு, அவருக்கு வந்து பதில் தர்றேன்ட்டாரு அப்படின்னா அந்த ஜெபம் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம வந்து பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனைகளுக்காக ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு பெரிய அதிகாரிகளே பார்க்கும், அவர் நமக்கு வந்து உறுதி தர்றாரு, உங்களுக்கு சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், உங்க பிரச்சனை எனக்கு தெரியுது, நான் உங்களுக்கு கண்டிப்பா இதை செஞ்சு தர்றேன், நிச்சயமா கண்டிப்பா நான் பண்ணுவேன், 100% முடியும். அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தாருன்னா நம்ம என்ன போன காரியம் திருப்தி ஆயிடுச்சு, நம்ம கண்டிப்பா அது பதில் தெரியும்னு ஒரு திருப்தியா, ஒரு மாம்சரியமான பார்க்கிற ஒரு ஒரு அதிகாரிகிட்டயே நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குன்னா அது பரலோக தேவன், பரலோகமே உங்களுக்கு கிராண்ட் பண்ணுது,
அந்த கிராண்ட் ஆயிடுச்சுன்ற உங்களுக்கு தெரியுது விசுவாசத்துக்குள்ள, நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது தெரியும் பொழுது ஒரு மிகப்பெரிய துதி வந்து உண்டாயிருது பாருங்க. அப்ப நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு தேவன் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இதெல்லாம் அறிந்தோம்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. சந்தோஷம் உண்டானா நம்ம வந்து மறுபடியும் அழுதுட்டு போறான்னு சொல்லி போடல. அவள் வந்து சந்தோஷமாய் போனாள், துதித்து கொண்டே இருக்கிறாள். அவள் பசியா இருக்கல, அவர் வந்து என்ன பண்றாரு, சாப்பிடுகிறார். அப்போ அவருடைய இருதயம் வந்து களி கொடுக்குது. அதான் கன்ஃபர்மேஷன்றது. பேர் அதான் சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. சந்தேகப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு காரியங்கள்லாம், அது உங்களுக்கு நிச்சயமாகவே கன்ஃபர்மேஷன் தேவன் கொடுக்க மாட்டாரு. அப்ப சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வந்து தேவ சமூகத்துல தாழ்மையா உட்காந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா துதி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து என்ன பண்ணுறது புறப்பட்டு விடும். அது மாதிரி பாருங்க, பாருங்களேன், கரெக்டா இதே ஜெபம் கிடைக்கிறது, பதில் தெரிகிறது, ஒரு துதி உண்டாகுது. இதே காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே இருக்குது பாருங்களேன். நான் லூக்கால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லூக்கால நான் வச்சுக்கிறேன். லூக்கா 1ஆவது அதிகாரத்துல இதே தான் இருக்குது பாருங்க. லூக்கா 1:39 வாசிச்சோம் அப்படின்னா எலிசபெத்து காரியங்கள் அப்படிதான். எலிசபெத்தும் பாருங்க, அவரும் மலடியா இருக்காரு. அவரும் கர்த்தர் என்ன பண்றாரு, வாக்கு தத்தம் பண்றாரு. அதே சமயத்துல மரியாளுக்கும் தேவன் வந்து என்ன பண்றாருன்னா தூதர் மூலியமா தரிசனம் பண்ணி அவருக்கு வந்து வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. நீங்க லூக்கா 1:39 வந்து இப்படியா இருக்குது பாருங்க. 35 பார்க்கணும். தேவதூதன் அவளுக்கு பிரதித்தருவாங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்றார். இந்த உனக்கு இனத்தாலாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலேயே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்றார். பாருங்க, இவளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஆல்ரெடி 6 மாசத்துக்கு முன்னாடியே எலிசபெத் வந்து கர்ப்பமாயிருக்காங்க. அது சொல்றாரு. உடனே அவளுக்கு பதில் சொல்ல, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்றார். பாருங்க மரியாளுடைய விசுவாசம் பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடக்குது. அப்பொழுது தேவதூதன் அவரிடத்துல வந்து போய்விட்டார். அந்நாட்டில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். பாருங்க, எலிசபெத்தை வாழ்த்துறது மட்டும் கிடையாது, 3 மாசம் அவங்களோட வீடு கூட இருக்கிறாங்க. எலிசபெத் மரியாளுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஒருத்த சத்தமாய், ஸ்ரீகளுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீ உன்னுடைய கர்ப்பத்தின் கனியும் ஆசிரியப்பட்டது, உன் ஆண்டவருடைய தாயா என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதனால் கிடைத்தது, இதோ இந்த வாழ்த்துதல் சத்தம் என் காதிலே விழுந்த உடனே வயிற்றுள்ள பிள்ளை களைப்பாய் துதித்தார். விசுவாசத்திலே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுண்டார். ஒரு பாருங்க, கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு காரியம் நிறைவேறுனா தேவன் வந்து வார்த்தையில சொல்றது மட்டும் கிடையாது, நம்ம அதுக்கு வந்து பதில் தருகிற தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவன்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தருக்குள் மகிமைப்படுது. பாருங்க, ஒரு பிரேயர் நடக்குது. ஒரு எலிசபெத்துடைய ஜெபத்தை வந்து கேட்கிறாரு. எலிசபெத்துடைய காரியங்கள் வந்து கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. மறுபடியா என்னப்பட்ட அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இவருக்கு வாக்கு தரப்பட்ட இயேசு வந்து மரியாளுக்கு வந்து மூலியமா வருகிறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நல்லா பாருங்களேன், அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து துதி உண்டாகிறது பாருங்க. நீங்க பாத்துட்டீங்கன்னா, அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. சாங் ஆஃப் பிரைஸ் ஆஃப் மரியாள் மேரி இப்படி சொல்லலாம் பாருங்க. என் ஆவி இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து, இதோ இது முதல் எல்லா சந்திலும் என்னை பாக்கியவதி என்பார்கள் நடக்கும். இதுல நீங்க பாத்துட்டீங்கன்னா கரெக்டா 46வது 56வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தேவனை வந்து அவள் வந்து துதிக்கிறார். அப்ப சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது தேவன் வந்து பதில் தருகிற தேவனா இருக்கிறார். பதில் தருகிற தேவன் மட்டும் கிடையாது, நமக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, அந்த ஜெபம் வந்து நல்லா பார்த்தா மன கிளேசத்துல ஆரம்பிச்ச ஜெபம், ஒரு சங்கடத்துல ஆரம்பிச்சோம், மறுபடியா இருந்து ஆரம்பிச்ச ஒரு ஜெபம் முடிவு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஜெபத்தோட முடிவு வந்து சந்தோஷம் கொடுக்கிறதா இருக்கிறது. நான் இப்பேற்பட்ட ஜெபங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவையா இருக்குது பாருங்க. நம்முடைய சித்தத்தில் எப்படி ஜெபிக்க வேணும், தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்க வேண்டும். பதிலை பெற்றுக்கொள்வது கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கணும் பார்க்கணும். கிடைக்கும் பொழுது பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் உண்டாகும், துதி உண்டாகும், நமக்குள்ள துக்கம் எல்லாம் மாறும். நம்முடைய மன கிளேசங்கள், நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரிதான், கர்த்தர் வந்து நிச்சயமாக எல்லா சூழ்நிலை காட்டிலும் பெரியவர், எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுவிப்பார்ன்ற ஒரு சந்தோஷம் உண்டாகும் பாருங்க. சந்தோஷம் உண்டாகுன்னா அந்த ஜெபத்தினுடைய முடிவு எப்படி இருக்குன்னா அது துதியா தான் இருக்கணும். அப்படி துதியா முடிச்சா தான் நமக்கு வந்து இதாகும். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படியா இருந்தோமோ, ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரியே இருந்தோம் அப்படின்னா
அது அப்படி கிடையாது பாருங்க. அப்ப ஜெபத்துக்குள்ளே நாம் போகும் பொழுது, நாம் போகிற ஆட்கள் வேற, ஜெபத்துல இருக்கிற ஜெபத்தை முடித்து நாம் வரும்பொழுது தேவனுடைய துதியோடு வருகிறோம். தேவனுடைய துதியுடைய ஒரு அடையாளம், துதிங்கிறது ஒரு தேவனுடைய அடையாளம். ஏன் அடையாளம் இருக்குன்னா, உங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறார், தந்து விட்டார். அதுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறது. நீ செவி கொடுக்கிறன்ற தைரியம் கிடைச்சது, நீ பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறீங்க. அது நடக்கும் பொழுது கண்டிப்பா தேவனுடைய உங்க வாழ்க்கையில அற்புதத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது பாருங்க. அப்போ நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய பிராக்டிஸ், நம்முடைய பிரைஸ், இதெல்லாமே பரலோகத்துல அது வேலை செய்கிறதா இருக்கிறது பார்க்கணும். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது பதிலை பெற்றுக்கொள்ளவர்களா ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் முடிவில் நம்முடைய வாழ என்ன சொல்லணும்? துதி இருக்கணும். ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதும் துதி இருக்கணும், ஜெபத்துல முடிக்கும் பொழுதும் துதி இருக்கணும். அப்பேற்பட்ட ஜெபம் தான் தேவனிடத்துல பதில். எப்படி அன்னாளுக்கு தேவன் பதில் தந்தாரோ, எலிசபெத்துக்கு பதில் கிடைச்சதோ, அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான ஒரு கஷ்டமான பாதையில கடந்து போனாலும் சரிதான், ஒரு தனிமையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், நான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். உங்க ஜெபத்துல முடிவுல நிச்சயமாவே துதி இருக்கும். நீங்க கண்டிப்பா துதிப்பீங்க. ஏன்னா உங்களை ஜெபத்துக்கு பரலோகம் விட்டு கவனிக்கிறது. அதனால தான் ஜெபத்தை கொடுத்து விளக்கமா நாங்கள் போதித்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அதான் ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம். பதிலை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற மாட்டவரே கர்த்தாவே, உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் தருகிற தேவனா இருக்கு அப்படின்னு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி அன்னாலின் ஜெபத்துக்கு நீ பதில் தந்தீரோ, எலிசபெத்துடைய காரியங்களுக்கு நீ பதில் தந்தீரோ, மரியாதைக்கு நீ பதில் தந்தீரோ ஆண்டவரே. உங்க முடிவில் துதித்தார்கள் ஆண்டவரே. ஒரு கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய பெருமைகளை, எங்களுடைய தாழ்மைகளை நோக்கி பார்க்கிற தேவன், எங்களை சூழ்நிலையை அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர், சூழ்நிலை காட்டிலும் நீர் பெரியவர் என்று விசுவாசிக்கிறோம். அவ எல்லாத்துக்கும் எங்களுடைய ஜெபத்துக்கு பரலோகம் செவி சாய்க்கிறது, அதற்கு பதில் தெரிகிறது என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதனாலே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய எல்லா தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டபடி நன்றி செலுத்துறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீர் பதில் தருகிறபடி நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. அண்ணாருடைய ஜெபம் மாதிரி ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் இருக்கிறபடினால நமக்கு நன்றி. ரட்சகர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.